ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் தஸ்லி. வெல்கம் டு மை சேனல் தஸ்லி கிரியேட்டிங். இன்னைக்கு நம்ம த்ரெட் பேங்கிள் கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான த்ரெட் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிள் சில்க் த்ரெட் பேங்கிள் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த 2 பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டு ப்ளூ கலர், உங்ககிட்ட என்ன கலரோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு சிசர், இது மட்டும் போதும். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். 10 கிராம் எடுத்துக்கோங்க. க்ளூ வந்து B7000 க்ளூ தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வந்து நம்ம இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துலாம். இந்த மாதிரி ஒரு போர்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு நோட்டு இல்லைனாலும் கார்டு, இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி கிடைச்சா கூட அதை எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து விராப் பண்ணுற மாதிரி இந்த போர்டில் விராப் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், நூல் சிக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே பண்ணுங்க. இப்போ இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் நிறைய விராப் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அதில் க்ளூ போட்டு நம்ம ஒட்டிடுவோம். இல்லைன்னா நூல் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நான் என்ன மாதிரி பண்ணனோ அதே மாதிரியே பண்ணுங்க. இந்த த்ரெட்ல நீங்க அப்ளை பண்ணையில ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுங்க. ஸ்டோன் வந்து ஒட்டையில 7000 B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கரெக்டா கூட இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் காயட்டும். காய வச்சதுக்கு அப்புறம் பேங்கிள்ல எடுத்து அதை நம்ம ரேப் பண்ணணும். பேங்கில் ரேப் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒட்டாத மாதிரியே ஃபீல் ஆகும். அதுவுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக அதில் க்ளூ போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு சிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நூலை சுத்தாமல் இந்த கையில் நூலை பிடிச்சிக்கிட்டு பேங்கில் சுற்றுங்க. நம்ம வந்து நூலை தான் எப்பவுமே சுற்றுவோம். சில பேருக்கு சிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஈஸி டெக்னிக்காக தெரியலாம். அதுக்காக சொல்கிறேன். நான் வந்து நூலை தான் சுற்றுவேன். உங்களுக்கு அது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து நூலே சுத்துங்க. செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கையில நூலை பிடிச்சிக்கிட்டு பேங்கில் நீங்க வந்து ரோல் பண்ணும்போது அது அப்பவுமே உங்களுக்கு கரெக்டா வந்துடும். சில ட்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி உங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும்போதும் சைஸை வந்து கரெக்டா கேட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த சைஸ்ல உள்ள நான் பண்ற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கே பண்ணிக்கோங்க. அதான் கரெக்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு டிசைன் போடுறீங்க, ஒரு பேங்கிள்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கரெக்டா பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு அது பெர்ஃபெக்டா இருக்கு, நம்ம இது செட் ஆகுதுப்பா அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் அதை நீங்க சேல் பண்ண ஆரம்பிங்க. இதை வந்து நான் ஒரு பக்கம் சுத்தி முடிச்சுட்டேன். இந்த எண்டில் இதை வந்து நம்ம ஒட்டும் போது இந்த மாதிரி நூல் பிரிஞ்சுக்கிட்டு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு அங்கே அந்த கார்னரில் லைட்டாக கம் வச்சு அதை ஃபஸ்ட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த பிசுறுலாம் தெரியும்ல, அதெல்லாம் உடனே அந்த ஈரமாக இருக்கும்போதே வெட்டி வெட்டி விடாமல் கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறமா வெட்டுங்க. அந்த கம் வந்து காயாமலே நம்ம வெட்டுறோம்ல, அப்போ வந்து ஒரு நூலாக பிரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்றது. இப்போ ஒரு ஹாஃப் முடிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் நம்ம வந்து ரேப் பண்ண போறோம். ஏற்கனவே சுத்தி அந்த ஓரத்துல வந்து எட்ஜி முடிஞ்சிச்சுல, அந்த இடத்துல இருந்தே மறுபடியும் ரேப் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் தள்ளினீங்கனாலும் உங்களுடைய பேங்கிள்ல கேப் தெரியுற மாதிரி இருக்கும். அது தெரியாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய பேஜ்ல மே மந்த் கோர்ஸ் எல்லாத்துக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 99 ருபீஸ்க்கு நம்ம 3 கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். அதாவது மெஹந்தி கிளாஸ், ஆரி ஒர்க் கிளாஸ் ப்ளஸ் வந்து த்ரெட் பேங்கிள் கிளாஸ். இது எல்லாமே உங்களுக்கு 99 ருபீஸ்ல இந்த 3 கோர்ஸுமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் 99 ருபீஸ் வச்சு உங்களுடைய லைஃபே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் அதில் சொல்கிறோம். இப்போ ஃபுல்லாகவே நான் பேங்கில் ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இந்த மாதிரி த்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மிஞ்சுறது எல்லாமே
எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. அது வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா சொல்றேன். எதுக்காவது யூஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு திங்ஸுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே கம் போட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டி இத ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது மேல டிசைன் பண்ண போறோம். நம்ம என்ன டிசைன் பண்ண போறோம்னா, அத வந்து நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்ப சிம்பிள் பேங்கிள் அப்படிங்கும்போது, அ குந்தன் ஸ்டோன்ஸ்ல தான் பண்ணணுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நார்மல் ஸ்டோன்ஸ்லயே பண்ணிக்கலாம். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ராயல் லுக் குடுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு வேள உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா கிடைக்கிற ஸ்டோன்ஸ்லயே பண்ணுங்க. செட் ஆனுச்சுன்னா. லாஸ்ட்டா இந்த மாரி ராப் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டி நல்லா காய விட்டுருங்க. ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட காய விட்டுருங்க. இல்லன்னா அது வந்து எடுத்துக்கிட்டு வரும். இந்த பேங்கில பொறுத்தவரைக்கும் இது ஒண்ணு தான் பிரச்சனையே. கொஞ்சம் க்ளூ வந்து இல்லாம விட்டுட்டோம், அசால்ட்டா விட்டுட்டோம்னாக்கா எடுத்துட்டு வரும். இப்ப பாருங்க அது எவ்வளோ வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அழகா இருந்துமே எனக்கு ஒரு சில இது எடுத்துட்டு வரும். எனக்கே எடுத்துக்கிட்டு வரும். அப்படி இருக்கையில ஸ்டூடண்ட்ஸ் புதுசா பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கார்னர்ல எடுத்துட்டு இருக்குல்ல, அத வந்து நீங்க மோஸ்ட்லி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்க. B7000 க்ளூ வந்து இந்த மாரி கார்னர்ல ஒட்டும்போது ஒட்ட வேண்டாம். வந்து இதுக்கு மேல நம்ம டிசைன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துரலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் எடுத்துருக்கேன்னு சொன்னேனா, அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன திங்ஸ் இந்த கிளாஸ் 2க்கு யூஸ் பண்றனோ, அது எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, நீங்க கிளாஸ் எடுக்கையில, யாருக்காவது சொல்லிக் குடுக்கையில, இல்ல உங்களுக்கே பிற்காலத்துல மறந்துருச்சு அப்டின்னா கூட, நீங்க அத எடுத்து பார்க்கலாம். நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம்? எப்படி ஒரு டிசைன கிரியேட் பண்ணோம்? அப்படிங்கிறது உங்களுக்கே அது வந்து ஒரு ஐடியா கெடைக்கும். ஸோ, அதுக்காக தான் சொல்றேன். நான் இப்ப இந்த ஸ்டோன்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது B7000 க்ளூ யூஸ் பண்றேன். அதனால நீங்க மோஸ்ட்லி இந்த 2 க்ளூவுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு எப்ப தேவைப்படுதோ அத யூஸ் பண்ணிக்கங்க. என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. இது எல்லா திங்ஸுமே வாங்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு ஸ்டார்ட்டிங்ல நீங்க ஒரு எல்லாத்துலயும் நெறைய வாங்காம, ஒரு 10 கிராம்ஸ், 10 கிராம்ஸ் வாங்கி, இந்த கிளாஸ் ஃபுல்லா முடிச்சு கத்துக்கோங்க. டிசைன்ஸ் ஓரளவு கிரியேட் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிசினஸா எடுத்துட்டு போகையில, உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க பேமெண்ட் வாங்கி கூட அதுக்கப்புறம் உங்க பிசினஸ குரோ பண்ணிக்கலாம். அது உங்களுடைய டேலண்ட் தான். ஓகேவா? இதே மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் இந்த இது ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வச்சு. இதே மாரியே ஒரு ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரணும். ஈஸி தான். த்ரெட் பேங்கிள் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான். ஆனா வந்து என்னன்னா, கொஞ்சம் நேரத்த மட்டும் செலவிடுற மாதிரி இருக்கும். மத்தபடி ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். இது நான் கத்துக்கையிலயுமே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது என்னன்னா, கொஞ்சம் பேங்கிள் வந்து காய்றதுக்கு மட்டும் தான் டைம் எடுத்துச்சு. மத்தபடி வேற எதுக்குமே டைம் எடுக்கல. நான் கத்துக்கிட்டேன்னு இப்ப என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுக்கையிலயுமே அதுதான். அதத்தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லி தரல. நானே பேமெண்ட் குடுத்து படிச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப ஓகே ஓரளவு பழகிடுச்சு சில விஷயங்கள். இதுதான் நம்ம ரெடி பண்ண சிம்பிள் டிசைன் பேங்கிளோடைய அவுட்லுக். எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.